சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் போகிறதில்ல, குத்துதில்ல. தண்ணி அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு கெஞ்சி அடிச்சுட்டு அது இதுன்னு, அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கையை ரொம்பவும் இருந்தேன். அடிப்பட்டு ரொம்பவும் என்னால் எழுந்துக்க முடியல. உடம்புலாம் வேறு இதுவாகி போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சூழ்நிலை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் என் மனைவி வந்து நான் ஆரம்பத்தில் கிறிஸ்துவனாக இருந்து அப்புறம் அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் சர்ச்சுக்கே போகாத மாதிரி இருந்தனால எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, சரி இப்படி இருந்தால் சரி வராதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ வந்து இப்படியும் அப்படியுமா இருக்காத, ஒரே நிலையாயிரு, எதுவாக இருந்தாலும் ஒன்றை பிடித்து கொள், அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வேதத்தின் வார்த்தை வந்து பல வழியில் போனாக்கா அது நல்ல வழிக்கு போக முடியாது. ஒரே வழியாக போங்க, நல்லதாக இருந்தாலும் ஒரே வழியாக போனால் தான் நல்ல வழி போக முடியும், பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தமாக இருந்ததுன்னா ஒருவனும் தேவனையும் காண முடியாதுன்னு சொல்லிட்டு வேதத்தின் வார்த்தையின் பிரகாரமாக நானும், அதுக்கப்புறமா மனைவி வந்து ஞானத்தை நட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இந்த கெட்ட பழக்கம்லாம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகுச்சு. அது விலக வந்து மனசுக்கு சந்தோஷமாகவும் குடும்பத்தில் சமாதானமும் வந்தது. அதுக்கப்புறம் பசங்க படிப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க படித்து முடித்து காலேஜுக்கு போனாங்க. காலேஜுக்கு போயிட்டு இப்போது திருமணம் பண்ணி கொடுத்தோம் பொண்ணுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லணும். என்னை போல் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லணும். அவங்களும் மனம் திரும்பணும். அந்த கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுடணும். இந்த கடவுள் படைத்த இந்த ஆண்டவர் படைத்த இந்த சரீரம் வந்து அழிவுக்கு உண்டானதில்லை, நன்மைக்கு உண்டான சரீரம். ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஜீவனை வந்து நம்ம கெடுத்து போடக்கூடாதுன்னு கோசம் அதுக்கப்புறமா இந்த வார்த்தையை நம்ம வந்து மக்கள்கிட்ட அது என்ன மாதிரி கெட்டு போகிற என்ன மாதிரியும் துன்மார்க்கமாக ரொம்பவும் இதுவாக போகிறவங்களுக்கு சொல்லணும் இயேசுவின் வார்த்தையை. அவங்களும் வந்து என்னை போல திருந்தி வரலாமே அப்படின்ற இதுக்காக வந்து என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். ஆனால் வந்து ஆண்டவரை பிடித்து கொண்டால் தான் நம்ம கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியேற முடியும். இல்லைன்னா கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. ஆனாலும் அனாதியின் தேவன் உன் அடைக்கலம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவர் வந்து கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்குற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மனசார பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் கோணலான வழிகளை நேரான வழியாக்குவார், செவ்வியான வழியாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.